கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாரணிக்காரராகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களுக்கு பங்காளிகளாகாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் இந்த வேத பகுதி நம்ம தியானிக்கும் போது கரெக்டா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு விபச்சாரம், ஒன்னு அசுத்தம், 3வது விக்கிரகாரணிக்காரராகிய பொருளாசை. வெறும் பொருளாசை மட்டும் எழுதப்படல, விக்கிரகாரணிக்காரராகிய பொருளாசை. பொருளாசைய என்ன சொல்றார் அப்படின்னா, விக்கிரகாரணிக்கு உள்ள சேர்த்து சொல்றார். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு 3 காரியங்களை மட்டும் நம்ம செக் பண்ணியாச்சு அப்படின்னா, பொல்லாத பிசாசு வாரானா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த பொல்லாத பிசாசு வந்தா மட்டும்தான் ஒரு வீட்டுல நிம்மதி இருக்காது. மோசம் போக்குற ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. மோசம் போக்குற ஆவி. இந்த மோசம் போக்குற ஆவியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அசுத்த ஆவியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இப்ப சில குடும்பத்துல தூங்கும்போது விபச்சார ஆவி பார்த்தேங்க, இல்லைன்னா அசுத்தமான காரியங்களை பார்த்தேங்க, பொல்லாத சத்துருவை பார்த்தேங்க. சில குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை, சில குடும்பத்திலே பஞ்சம், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். சில குடும்பத்துல சாபத்துல இருப்பாங்க, சில குடும்பத்துல தரித்திரம், இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை, சில குடும்பத்துல கஷ்டம், இப்படி நிறைய சொல்லலாம். சில குடும்பத்துல நஷ்டம், சில குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கும், நிம்மதியே இருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு வீட்டுல பொல்லாத பிசாசு வந்துட்டு போச்சு அப்படின்னா நிம்மதியே இருக்காது. மோசம் போக்குற ஆவி வந்துட்டு போச்சுன்னா நிம்மதியே இருக்காது. அசுத்தாவி வந்துட்டு போச்சுன்னா நிம்மதியே இருக்காது. இதை ஏன் நம்ம நைட் நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் எதுல அடிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நல்லா ஆழமா போய் பார்த்தா அசுத்தத்துல போய் அடிமையா கிடக்கிறான். ஒண்ணு கண்கள் நிச்சயம் சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா அதுலதான் உள்ள செல்போனு, இல்லைன்னா டிவி, இல்லைன்னா பார்க்குற பார்வை, இதில் எல்லாமே உள்ள வந்துடும். கண்களின் இச்சை. 2வது மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சையில போய் சில குடும்பத்துல மாட்டிக்கிறாங்க. 3வது ஜீவனத்தின் பெருமை. சில குடும்பத்துல பெருமையா பேசுவாங்க, அது மூலியமா சத்துரு உள்ள வருவான். அப்ப சத்துரு எப்படி உள்ள வரான், பிசாசு எப்படி உள்ள வரான், அதைத்தானே நம்ம உள்ள கண்டுபிடிக்கணும். சத்துரு எப்படி உள்ள வாரான், வரியதுக்கு என்ன இடம் இருக்கு. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட் நேரத்துல ஒரு நிம்மதி இல்லை. நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை, ஐக்கியம் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. நைட் நேரத்துல எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை, என்ன நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, விபச்சாரக்காரனாவது என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே விபச்சார எண்ணங்கள், விபச்சார சிந்தனைகள், விபச்சாரமான சில காரியம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா, மோசம் போக்குற ஆவி அங்க உள்ள வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆவியில நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்திலே அசுத்தமான வார்த்தைகளை பேசுவாங்க. இதை நம்ம நிறைய யோசிக்கலாம். விபச்சார காரியங்களை பேசுவாங்க. ஏன்னா நைட் நேரத்துல சில குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, இது மட்டும்தான் நம்ம யோசிப்போம்.
விபச்சார காரியங்களை பேசும்போது அந்த இடத்துல பொல்லாத ஆவி வந்துடும், மோசம் போக்குற ஆவி வந்துடும், அசுத்த ஆவி வந்துடும். நீங்க இன்னைக்குள்ள மெசேஜை நீங்க மறுபடியும் கூட கேட்கலாம். ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது ஒரு குடும்பத்திலே அசுத்தமான காரியத்தில் ஈடுபடும் போது அந்த இடத்துல மோசம் போக்குற ஆவி வந்துடும். மோசம் போக்குற ஆவி வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், பிள்ளைகள் உண்மையா இருக்காது. சில குடும்பத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்குறாங்க. தேவையில்லாத வீடியோ. அதில் எத்தனையோ அசுத்தமான காரியம் இருக்கு, நன்மையான காரியம் இருக்கு. நன்மையை பார்த்தா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அசுத்தத்தை போய் பார்த்தாச்சுன்னா அது நித்திய ஆக்னி என்று எழுதப்பட்டிருக்கு. விபச்சார காரியம், எத்தனையோ காரியம். உலகத்திலே கெட்டு போற வாசல் விரிவா திறக்கப்பட்டாச்சு. ஒரு மனுஷன் எங்கெல்லாமோ போய் சிக்கி கொள்றான், நிம்மதி இல்லை. நைட் நேரத்தில் இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்துலலாம் நிம்மதி இல்லை. பிரதர், நான் அப்படி வாழ்ந்துட்டேனே, நான் தப்பா யோசித்துட்டேனே, என் சிந்தனைகள் இப்படி தப்பா வருது, என் இதயத்தில் இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்கு, நான் பேசுகிற வார்த்தை உண்மையா இல்லையே, நான் பேசுகிற வார்த்தையில தவறான வார்த்தை இருக்கு, நான் பேசுகிற வார்த்தையில வீணான வார்த்தை இருக்கு. நிறைய குடும்பத்தில் பாருங்க, பேசுகிற வார்த்தையில உண்மை இருக்காது. சில குடும்பத்தில் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது பாருங்க, தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க, பெருமையான வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க, அசுத்தமான வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க, வீண் வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க, பொல்லாத காரியத்தை போய் பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, அவ அப்படி, அவங்க அப்படி, இவ இப்படி, இவங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கதையை பேசிட்டு இருப்பாங்க. வீண் வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பொல்லாத ஆவி வந்துடும், அசுத்த ஆவி வந்துடும், மோசம் போக்குற ஆவி வந்துடும். இதை ஏன் நைட் நேரத்தில் சொல்லி தர வேண்டியிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் முதல்ல அறிந்து கொள்ளணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் பல காரியங்கள் கர்த்தருடைய ஆவியான கற்றுக் கொடுத்ததுனால ஒரு மனுஷன் எப்படி வாழணும், என்ன செய்யணும், இரவு நேரத்தில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், நைட்டு படுத்து தூங்கும்போது பரலோக தரிசனங்களை பார்க்கணும், அந்த ஒரு கிருபைக்குள்ள நம்ம வரணும். நம்ம செத்தா பரலோகத்துக்கு போகிறோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இதய துடிப்பு எல்லாமே பரலோகத்தை சார்ந்து இருக்கணும். நிறைய குடும்பத்தில் செல்போனை சார்ந்து இருக்கு, டிவியை சார்ந்து இருக்கு. சில குடும்பத்திலே தேவனை மறந்து புருஷனை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பிள்ளையை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலே பிள்ளையை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த பிள்ளை இறந்து போச்சு. இன்னொரு வீட்டில் புருஷனை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, புருஷன் இறந்து போயிட்டாரு. இப்படி நிறைய காரியத்தை நம்ம சொல்ல முடியும். தேவன் மேல நம்பிக்கை வைத்தால் இரவு நேரத்திலே தேவையில்லை கெட்ட சொப்பனமோ தேவையில்லை எண்ணங்களோ எதுவும் வராது. ஆனா சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய், அதான் 3 பாயிண்ட் சொன்னேன். 1 விபச்சாரம், 2வது அசுத்தம், 3வது விக்கிரகாரணிக்காரராகிய பொருளாசை. பொருளாசை எதுல கொண்டு சேர்த்து வச்சுக்காருன்னா, விக்கிரகாரணில கொண்டு போய் சேர்த்து வச்சுக்காரு. ஏன் அதை நம்ம ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நான் கட்டின வீடு, இது ஏன் காரு, இது நான் சம்பாதிச்சது, இதெல்லாம் நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை, தற்பெருமை இதெல்லாம் உள்ள வந்துடும். எனக்கு தேவன் தான் கொடுத்தாரு, வீடு கட்டுறதுக்கு தேவன் தான் எனக்கு கிருபை கொடுத்தாரு, தேவன் தான் எனக்கு வாசல் திறந்து தந்தாரு, என் குடும்பத்துக்கு ஒரு கார் தந்திருக்காரு, அது தேவன் தந்தது, எனக்கு ஒரு நல்ல வியாபாரம் தந்திருக்காரு, அது தேவன் தந்தது, நான் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கேன், அது எனக்கு தேவன் தந்தது, நான் ஜெபம் பண்ணி கேட்டேன், எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல பிசாசு வராது. பிசாசு ஏன் வருது, எப்படி வருதுன்னு சொல்லி பல மெத்தட்ல யோசித்து பார்த்தா இடம் கொடுத்தா பிசாசு வரும். நிறைய குடும்பத்துல ரகசியமே தெரிய மாட்டேங்குது. சும்மா இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்ப்பாங்க. அப்ப பிசாசு வருவானா வரமாட்டானா? நீங்களே சொல்லுங்களேன். இரவு நேரத்துல நல்லா படுத்து கிடந்து நல்லா டிவி ஆன் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் படம், நாடகம் எல்லாம் இஷ்டம் போல பார்ப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. சத்துருக்கு இடம் கொடுக்கும் போதுதான் சத்துரு உள்ள வருவான்.
ஏன் ஒரு 3 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்குறது? ஏன் முழங்காலே நிற்கிறது ஒரு 2 மணி நேரம்? ஒரு 1000 ஸ்தோத்திரம் படி சொல்கிறது? கிருபையின் காலத்தில் உயிரோட இருக்கும், நன்றி செலுத்துறது. நைட் நேரத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணலாம். நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். தூக்கம் வரலையா? குடும்பமாக பாட்டு படித்து ஜெபம் பண்ணுங்களேன். நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை கிடக்கு. இதை ஏன் ஆழமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய சிந்தனை வீணாகும் போது அவனுடைய சிந்தனைக்குள்ளே ஒரு விபச்சார எண்ணமோ ஒரு அசுத்தமான எண்ணமோ வரும்போது தேவ கோபாக்கினை என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப 24 மணி நேரம் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோம்? அதுதான் நமக்கு தேவை. ஒரு வீட்டில் தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை பத்திரமா பாதுகாப்பாங்க. நம்ம எதை தெரியுமா பாதுகாக்க வேண்டியிருக்கு? பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டியிருக்கு. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவரை நான் பத்திரமா பாதுகாக்க வேண்டியிருக்கு. கிருபை தந்திருக்காரு, கிருபை நம்ம இழந்து போகக்கூடாது. இழந்து போன கிருபை, இழந்து போன மகிமை எல்லாம் திருப்பி தந்திருக்காரு. நம்ம அதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம பாதுகாக்கணும்? அப்ப இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? நம்ம குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த செல்போனும் டிவி தான். ஒன்று பொருளாசையா இருக்கும், அப்படி இல்லைன்னா அசுத்தமான சில காரியங்கள், சில குடும்பத்திலே அது விபச்சார காரியங்கள், எத்தனையோ காரியங்கள். எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்களோ தவறான சிந்தனைகளோ வீண் வார்த்தைகளோ ஏதோ உள்ள வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு சில வீட்டிலலாம் வீட்டுக்கு வெளியில நாய்க்கு பிஸ்கட் போடுவாங்க, ஆனால் அந்த நாய் வீட்டுக்குள்ளே வர விட மாட்டாங்க. அது வெளியிலே ஒரு பிஸ்கட் போட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இடம் கொடுத்தாச்சு அப்படின்னா பிசாசு வீட்டுக்குள்ள வந்துடும். பிசாசு வந்துட்டா மறுபடி அனுப்பி விடுறதுக்கு தெரியாது. ஒரு நாய் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தெரியுது. பிசாசு உள்ள வந்தா எங்க இடம் கொடுத்தோம்? சில குடும்பத்துல யோசிப்பீங்க, 24 மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரம் தேவனை நம்ம துதிக்கிறோமா, ஸ்தோத்திரம் செலுத்துறோமா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா? சில குடும்பத்துல உடனே சொல்லிடுவாங்க, நாங்க வேலைக்கு போறோம், நாங்க ரொம்ப டயர்டா வந்தோம். சரி, 24 மணி நேரம் வேலை இல்லை, 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம். சில இடத்துல மட்டும்தான் 24 மணி நேரம் டியூட்டி, 24 மணி நேரம் லீவு. மற்றபடி மேக்சிமம் 12 மணி நேரம் வேலை. வியாபாரிகள் மட்டும்தான் ஒரு 16 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல நான் 16 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். நான் 16 மணி நேரம் இல்லை, 18 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியும். இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா, சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? இடம் கொடுத்தா உள்ள வருவான். அதில் தான் 3 பாயிண்ட் சொன்னேன். 1 விபச்சாரம், 1 அசுத்தம், 1 விக்கிரகாரணிக்காரராகிய பொருளாசை. இந்த பொருளாசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது எப்படியாவது பொருள் 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 சார்ந்தே போயிடுவாங்க, இயேசுவை விட்டு தள்ளி போயிடுவாங்க. நிறைய காரியம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. பொருளாசை சில வீட்டிலலாம் அவ்வளோ காரியம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ள போய் பார்த்தேன், 500 சாரி, 500 சேலை. ஆமாம், அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கூட அப்படின்னாரு. நமக்கு இருக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டே இருக்கோம். கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே தேவனோடு இணைந்திருந்தால் ஆசீர்வாதம். இருக்கிறது போதுன்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்தாலே 90% பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, 2 கார் வச்சிருப்பாங்க, 3வது போய் ஒரு கார் வாங்கிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் வீடெல்லாம் செழிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் போய் மறுபடியும் போய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்க மாட்டாங்க, ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க. தனக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விக்கிரகாரணிக்காரராகிய பொருளாசை.
தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபாக்கனை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். அப்ப இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் சொல்லுவாரு, உனக்கு இது இருக்கு, இது போதும், இதுக்கு மேல நீ ஆசைப்படாத, போதும், உனக்கு போதும் அப்படிம்பார். நிறைய குடும்பத்துல பொருளாசை, இல்லைன்னா வேற தவறான ஆசைகள், தவறான தொடர்புகள், தவறான எண்ணங்கள், எத்தனை காரியம் இருக்கு. அந்த இடத்துல மோசம் போக்குற ஆவி வருவானா வரமாட்டானா? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. வீண் வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனை குடும்பத்துல வீண் வார்த்தை பேசுறாங்க. அதனால இரவு நேரத்து இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து. என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே, அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையில பேசும்போது மோசம் போக்குற ஆவி வந்துரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வீண் வார்த்தை எங்கெல்லாம் பேசுறாங்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. வீண் வார்த்தை பேசுற இடத்துல மோசம் போக்கும் ஆவி வந்துரும். மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வீண் வார்த்தை நல்ல தேவையில்லாத கதையை பேசிட்டு இருப்பாங்க. சில இடத்துல அசுத்தமான கதைகளை பேசிட்டு இருப்பாங்க. சில இடத்துல விபச்சார காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னா பொல்லாத ஆவி வந்துடும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள் என்று முடிச்சிட்டார். அப்ப அவங்க கூட போய் நம்ம பங்கா இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மளும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்னு சொல்லி போட்டுருக்குல்ல, அந்த தண்டனைக்குள்ள நாமும் கூட வந்துருவோம். அப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடம் எது, நம்ம யார்கிட்ட பேசுறோம், நம்ம ஏன் பேசுறோம், நம்ம எதுக்கு பேசுறோம், அவங்க வீண் வார்த்தை பேசுறாங்களா, இல்ல அசுத்தமான காரியம் பேசுறாங்களா, இல்ல பொருளாசைக்குள்ள காரியம் பேசுறாங்களா, இல்ல விபச்சார காரியம் பேசுறாங்களா, இல்ல வீண் வார்த்தை பேசுறாங்களான்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட போய் நம்ம பங்கா இருக்கும்போது நம்ம மேல தேவன் கோபப்படுவார். கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு சொல்லி எல்லா குடும்பத்திலையும் ஆசை இருக்கு. ஆனா வீண் வார்த்தைகளினாலே தேவன் கோபப்படுறாரு. கீழ்ப்படியாம பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால 24 மணி நேரம் நம்ம செல்போன்ல என்ன பார்க்குறோம், தேவையில்லாம டிவியில என்ன பார்க்குறோம், குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, இதெல்லாம் நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். அப்போ இந்த காரியங்களை என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்தகாரம் என்று சொல்றாரு. அந்தகாரம்னா இருள். ஒரு மனுஷன் பொருளாசையில் இருக்கும்போது அவன் இருளா இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. விபச்சாரம், அப்புறம் அசுத்தம், இந்த 3 பாயிண்ட்டுக்கு என்ன போட்டுக்க அப்படின்னா, இருள். அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அசுத்தம் இருக்கும்போது அவன் இருளா இருப்பான். விபச்சாரம் இருக்கும்போது அவன் இருளா இருப்பான். விக்கிரகாராதனை பொருளாசை இருக்கும்போது அவன் இருளா இருப்பான். அதை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒருவேளை அந்த சுபாவம் எனக்கு இருக்கு, அந்த காரியம் இருக்கு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாதான். அப்ப அந்த பூமியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பினா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இல்ல பிரதர், அதெல்லாம் ரொம்ப வருஷமா நாங்க அப்படியே வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்பந்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்.
கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து வாழ்றதுதான் ஆசீர்வாதம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று முடிச்சிட்டாரு. அப்போ இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே இந்த வசனத்தை வச்சு நீங்களே கண்டுபிடிக்க முடியும். உங்கள் கையில் பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 267 பக்கம் 268 பக்கத்தில் இருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8 ஆகிய வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த கேரக்டர், இந்த சுபாவம் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல மோசம் போக்குற ஆவி இருக்கும், அசுத்தாவி இருக்கும், பொல்லாத ஆவி இருக்கும், இருளில் சிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. அவங்க வெளிச்சத்தில் வரமாட்டாங்க. ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் பார்த்தா வெளிச்சத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி தனித்தனியாக அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலேயே அந்தரங்கத்திலே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன காரியம் இருக்கு, அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சில குடும்பத்தில் இப்போ வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்லாம் அம்மா அப்பாட்டே ஒழுங்காக பேசுறது இல்லை. சில வீட்டில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, புருஷன் மனைவிட்ட பேசுறது இல்லை, செல்ஃபோன் எடுத்து ஒரு ஓரமாக போயிருந்தான். செல்ஃபோனை பார்த்து சிரிக்கிறான், செல்ஃபோனை பார்த்து அப்படியே கையை காமிக்காங்க, செல்ஃபோன்லேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் சோறு மட்டும் மனைவி போட்டு தரணும், இல்லை அம்மா போட்டு தரணும், மற்ற எதுக்கும் வேண்டாம். இப்போ அந்தளவுக்கு போயிட்டாங்க. மனைவிட்ட அன்பு கூறுறது கிடையாது, அம்மாட்ட அன்பு கூறுறது கிடையாது. செல்ஃபோனை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க, செல்ஃபோன்லேயே யார்ட்டையோ ஃபோன் பேசி சிரிக்கிறாங்க. வீட்டில் இருக்க மனைவிட்ட பார்த்தா சிரிக்க மாட்டேங்குங்க, அம்மாட்ட பார்த்தா பேசி சிரிக்க மாட்டேங்குங்க. இது எல்லாம் என்ன காரியம்? நல்ல யோசித்து பார்ப்போம். முற்காலத்திலே நீங்களும் அந்தகாரமாக இருந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் பழைய வாழ்க்கை, ஓல்டு லைஃப் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி வாழ்கிறோம், எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். அதனால் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோட வம்சத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் இந்த செய்தி நாங்கள் கேட்கும்போது ஒரு எச்சரிப்பாக இருந்துச்சுப்பா. அதே நேரத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்களோட வாழ்க்கையில பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அசுத்தம், விபச்சாரம், விக்கிரகாராதனை, பொருளாசை என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த குறைகள், குற்றங்கள் ஏதாவது இருந்தால் எங்களை விட்டு தூக்கி போடுங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு பாவமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. வேண்டாம் வேண்டாம். உங்கள் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுது. எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எங்கள் கண்களை கழுவி சுத்திகரிங்க, எங்கள் சிந்தனை கழுவி சுத்திகரிங்க. வீண் வார்த்தையை நாங்கள் பேசினா மன்னிச்சிருங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் வர்றதுக்கு தடையாக இருக்கிற தேவையில்லாத மாம்ச கிரியைகள், அசுத்தமான காரியங்கள், விபச்சார காரியங்கள், தீட்டான காரியங்கள் எதிர்க்கோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் வாங்க. சமாதானத்தின் தேவன் நீங்கள் வந்தால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் விடுதலை, ஆசீர்வாதம், சுகம், பலன், பாதுகாப்பு எல்லாம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் வேலையில் இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்டில் அப்போ வண்டியில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு 100 மடங்கு தாங்கப்பா. முன்னும் பின்னுமாக தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்துங்க. அசுத்தமான காரியத்தில் ஈடுபடாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துங்க. தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லா ஐக்கியம் எதுவும் வேண்டாம்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி உண்மையாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்குபேட்டரில் இருக்காங்க, சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை. சில குடும்பத்தில் வயசாகிட்டு வீட்டில் படுத்த மரண தருவாயில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவும் பகலுமாக அப்போ ஜெபிக்கிறங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமான சுகம் தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைத்து பாதுகாத்துள்ள. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தினாலும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பனையா ஜெபிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க.
மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நீங்க கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற மணவாளன், ஏற்ற மணவாட்டிய கொண்டு வந்துட்டாங்க. சில குடும்பத்திலே அப்பா நெறைய பிரச்சனை இருக்கு, உபத்திரம் இருக்கு, பாடுகள் இருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சந்தேகம், அடிக்கிறாங்க. சில குடும்பத்தில அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், விபச்சார காரியம், காம விகாரம், கள்ள தொடர்பு, சில குடும்பத்தில விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சூனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், எந்தெந்த பாவ அடிமையில எந்தெந்த குடும்பத்தில டிவி பார்க்குற, நாடகம் பார்க்குற, தேவையில்லாம படம், தேவையில்லாத அப்பா கேம் அடிமை, தேவையில்லாத செல்ஃபோன்ல அடிமை, தேவையில்லாத வெப்சைட், எந்தெந்த பாவ அடிமையில வாழ்றாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. அவங்களுடைய குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை எல்லா சர்ப்பத்தின் தந்திரமான பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகளுடைய கிரியையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டெரிக்க விடட்டும். இணைந்திருக்க குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்யுங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. நிறைய குடும்பத்தில் கடனில் போராடுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்தில் பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டத்து வழியாக கடந்து போகிறாங்கப்பா. இந்த மாதத்தில் இஎம்ஐ கட்ட வேண்டிய, குழுவுக்கு பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸு, இன்னுமா பேங்க் லோனு, இன்னுமா ஜுவல் லோன், ஹோம் லோன், கார் லோன், எத்தனையோ காரியத்தில் அப்பா கடன் வாங்கியிருக்காங்க. திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதத்தோட தேவைகள், வீட்டு வாடகை, கடை வாடகை, எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, அவங்களோட சிரசு மேல் ஆசிர்வதிங்க, அவங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதப்பிள்ளை காத்திருந்து ஜெபிக்குடைய பிள்ளைகளா மாறட்டும். தேவனர்கள் அப்பா மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாள் முழு கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணு தெரியாதவங்க ஜெபிக்கிறாங்க, முதியோர் ஜெபிக்கிறாங்க, விதவை ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, திக்கற்ற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீராக இருக்குது, ஏமாந்து போயிட்டாங்க. சில குடும்பத்தில் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மனமிறங்குங்க, கர்த்தர் மனமிறங்கு, கர்த்தர் மனமிறங்கு, கர்த்தர் மனமிறங்கி அந்த குடும்பத்தினுடைய எல்லா குறைகள், குற்றங்கள் அவற்றை மன்னித்து உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. இரவு நேரத்தில் தாழ்த்துறாங்கப்பா. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கேம்லையோ செல்ஃபோன்லையோ படம் பார்க்குறதுலையோ இந்த பிள்ளைகள் அடிமையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அப்பா இரவு நேரத்தில் குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள ஐக்கியமாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் அப்பா சீக்கிரமாக படுத்து அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உலாவிடும் ராஜா. உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி விடுகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. பரிபூர்ணமான சுகம், ஆரோக்கியம், பலன் தாங்க ராஜா. கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அந்த கிருபை தாங்க. வெளிச்சத்தின் பிள்ளையாக நாங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக, கனி கொடுக்கிற பிள்ளையாக நாங்கள் மாற வேண்டும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக, சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதிர எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூடந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனர்களே அப்போ மனுஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களோட ஜெபத்தின் மூலியமா தாங்குங்கள். சில குடும்பத்திலே காலையிலும் ஜெபிக்கிறீங்க, நைட்டும் ஜெபிக்கிறீங்க, நிறைய சாட்சி சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணுங்கள். இன்னுமாக இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். எல்லா தேசத்திலுமே சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க. 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகையில காணப்படுவது மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.